ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 501. இங்கு நவ திருப்பதிகளில் சிலவற்றை கவனிப்போம். முதலில் திருவைகுண்டம் ஆழ்வார் நவ திருப்பதிகளில் ஒன்று. திருநெல்வேலி சமீபம். மூலவர் ஸ்ரீ வைகுண்டநாதன் கள்ளபிரான் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் வைகுண்டவல்லி பூதேவி 2 தனி கோவில்கள் நாச்சியார்கள். தீர்த்தம் பிருகு தீர்த்தம், தாமிரபரணி நதி. விமானம் சந்திர விமானம். பிரதக்ஷம் பிருகு. சக்கரவர்த்தி மற்றும் இந்திரன். விசேஷங்கள் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஆதிசேஷன் குடைப்பிடிக்க பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் இருப்பது தனிச்சிறப்பு. கால தூசகன் என்ற சோரன் திருடன் தான் திருடிய பொருளில் பாதி வைகுண்டநாதனுக்கு சமர்ப்பித்ததாகவும், ஒரு சமயம் அரண்மனையில் திருடுகையில் பிடிபட்டு வைகுண்டநாதனை தியானம் செய்ய பகவான் திருடன் வேஷம் பூண்டு அரசனுக்கு தத்துவங்களை உபதேசித்து, கால தூசகன் திருடன் அல்ல யோகி என அரசன் நினைக்க, பகவான் பிரத்யட்சமாகி திருடனுக்கும் அரசனுக்கும் நட்பு உண்டாக்கி அரசன் பிரார்த்தனைப்படி பகவான் கள்ளபிரான் என்ற திருநாமம் பெற்றார். சோமகன் என்னும் அசுரன் சதுர்முகனுடைய ஞானத்தை அபகரித்ததாகவும், பிரம்மா இந்த இடத்தில் தவம் செய்து பகவான் பிரதிட்சமாகி அசுரன் அபகரித்த சிருஷ்டி சாமர்த்திய ஞானத்தை கொடுத்ததாக வரலாறு. மணவாள முனிகள் மங்களா சாசனம் செய்த இடம். அடுத்ததாக திருவர குணமங்கை ஆழ்வார் நவ திருப்பதிகளில் ஒன்று. திருநெல்வேலி சமீபம். மூலவர் விஜயா ஆசன பெருமாள் ஆதிசேஷன் குடைப்பிடிக்க வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் வரகுணவல்லி தாயார், வரகுணமங்கை தாயார், உபயநாச்சியார். தனிக்கோயில் நாச்சியார் கிடையாது. தீர்த்தம் அக்னி தீர்த்தம், தேவ புஷ்கரணி. விமானம் விஜயகோடி விமானம். பிரதக்ஷம் அக்னி. ரோமச முனிவர் சத்தியவான். விசேஷங்கள் வேதவித் என்னும் பிராமணன் இந்த தலத்தில் விஷ்ணுவை குறித்து தவம் இருந்து பகவான் பிரதட்சம் ஆனபோது அவர் பிரார்த்தனை செய்தபடி விஜய ஆசனர் என்ற திருநாமம் பகவானுக்கு ஏற்பட்டதாக ஐதீகம். மணவாள முனிகள் மங்களாசாசனம் பெற்ற இடம். அடுத்ததாக திருப்புளிங்குடி ஆழ்வார் நவதிருப்பதி வரகுணமங்கை சமீபம். மூலவர் காசின வேந்தன் புஜங்க சயனம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் மலர்மகள் நாச்சியார், பூமகள் நாச்சியார். பெரிய திருவுருவங்கள் புளிங்குடி வள்ளி என்ற சிறிய உற்சவத்தாயாரும் உண்டு. தனிக்கோவில் நாச்சியார் கிடையாது. தீர்த்தம் வருண நிருதி தீர்த்தம். விமானம் வேதசார விமானம். பிரதக்ஷம் வருணன் நிருதி தர்மராஜன் நரர். விசேஷங்கள் பெருமாள் திருவயிற்றிலிருந்து தாமரை கொடி தனியாக கிளம்பி சென்று சுவற்றில் உள்ள பிரம்மாவின் தாமரை மலருடன் சேர்ந்து கொள்கிறது. திருப்பாதங்களை வெளி பிரகாரத்திலிருந்து ஒரு ஜன்னல் வழியாக பார்க்க வேண்டும். உள்ளேயே ஊன்றி பார்த்தால் ஒரு பாதம் சேவை ஆகின்றது. இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் விடுபட்ட தலம். வசிஷ்ட புத்திரர்களால் ராட்சசனாக சபிக்கப்பட்ட யக்ஞ சர்மா என்ற பிராமணன் பகவான் திரு அடிபட்டு சாப விமோச்சனம் ஆனதாக தல வரலாறு. அடுத்ததாக திருத்தொலை வில்லிமங்கலம் ஆழ்வார் நவ திருப்பதிகளில் 2 இரட்டை திருப்பதி. திருக்குழந்தை அருகில் 1
முதல் கோவில் தாமிரபரணி நதிக்கரையில் உள்ளது. மூலவர் சீனிவாசன் தேவபிரான் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் உபய நாச்சியார்கள் தனிக்கோவில் கிடையாது. இரண்டாவது கோவில் முன் சொன்ன வாய்க்கால் கரையிலே இருக்கின்றது. மூலவர் அரவிந்த லோச்சனன் செந்தாமரை கண்ணன் வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் கருந்தடங்கண்ணி நாச்சியார் தீர்த்தம் வருண தீர்த்தம் தாமிரபரணி ஆறு. விமானம் குமுத விமானம். பிரதக்ஷம் இந்திரன் வாயு வருணன். விசேஷங்கள் அத்திரேய சூப்ரர் என்ற முனி இந்த தலத்தில் யாகசாலை ஏற்படுத்தி ரித்விக்குகளுடன் யாகசாலை சோதித்த பொழுது அந்த இடத்தில் மிக மிக பிரகாசித்த தராசையும் வில்லையும் கண்டு ஆச்சரியப்பட்டு எடுத்த பொழுது தராசு ஒரு பெண்ணாகவும் வில் ஒரு புருஷனாகவும் குபேர சாபத்தில் இருந்து விடுபட்டதாகவும் இங்கே துளையும் வில்லும் முக்தி அடைந்தபடியால் துளை வில்லி மங்களம் என இந்த ஸ்தலத்திற்கு பெயர் உண்டானதாக புராண வரலாறு. 2 திருப்பதிகள் இருப்பதால் இரட்டை திருப்பதி என அழைக்கப்படுகின்றது. அஸ்வினி தேவர்களுக்கு பகவான் அருளால் யாகத்தில் பாகம் கொடுத்த தலம் பக்கத்தில் சௌரமங்கலம் கிராமத்தில் நம்மாழ்வார் அவதாரத்தலம் அப்பன் சன்னதி. மணவாள முனிகள் மங்களா சாசனம் செய்த பெருமாள் இவர். அடுத்ததாக திருக்குழந்தை திருப்புளிங்குடி சமீபம் பெருங்குளம் ஆழ்வார் நவதிருப்பதி. மூலவர் சீனிவாசன் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் மாயக்கூத்தன். தாயார் அலமேலுமங்கை தாயார் குழந்தைவள்ளி என 2 உபய நாச்சியார்கள். தீர்த்தம் பெருங்குளம். விமானம் ஆனந்த நிலைய விமானம். பிரதட்சம் பிருகஸ்பதி. விசேஷங்கள் கருடனும் உற்சவராக பெருமாள் பக்கத்தில் எழுந்து அருளி இருக்கின்றார். வேதசாரன் என்ற அந்தணனுக்கு கமலாவதி என்ற ஒரு கன்னிகை பிறந்து அவள் கடவுளே கணவனாக அடைய தவம் புரிந்து மகாவிஷ்ணு பிரதிட்சமாகி தம் கஸ்துவ மணியுடன் அவளை சேர்த்து ஆலிங்கனம் செய்து விவாகம் செய்து கொண்டதாகவும் பாலிகை தவம் செய்த இடம் ஆதலால் பாலிகை வனம் என பெயர் அடைந்ததாகவும் புராண வரலாறு. இந்த தலத்தில் சாரன் என்ற அசுரனை பாலிகாவனத்தில் மாயா யுத்தம் செய்து அவன் காலை பிடித்து தரையில் மோதி பகவான் கிருஷ்ணர் அவன் போல் நாட்டியமாடி சம்ஹரித்து தேவர்கள் பிரார்த்தனைப்படி மாயக்கூத்தன் என்ற திருநாமம் பெற்றதாக ஐதீகம். அடுத்ததாக திருக்கோளூர் ஆழ்வார் நவ திருப்பதி. ஆழ்வார் திருநகரி சமீபம். மூலவர் வைத்த மாநிதி பெருமாள். விசேஷப வித்தன். புஜங்க சயனம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் குமுதவள்ளி கோளூர்வள்ளி தனிக்கோவில் நாச்சியார்கள். தீர்த்தம் குபேர தீர்த்தம் தாமிரபரணி ஆறு. விமானம் ஸ்ரீகர விமானம். பிரதக்ஷம் குபேரன். மதுரகவி ஆழ்வார். விசேஷங்கள் பார்வதியால் குபேரன் சபிக்கப்பட்டதால் நவ நிதிகள் அவனை விட்டு பிரிந்து இந்த தலத்தில் பகவானை நாதனாக அடைய தவம் செய்து பகவான் பிரதிட்சமாகி நவ நிதிகளின் பிரார்த்தனைப்படி நிசேஷ பவிந்தன் வைத்தமா நிதி என்ற திருநாம பூண்டு நதிகளை காத்து வருவதாக ஐதீகம். இது மதுரகவி ஆழ்வார் அவதார ஸ்தலம். குபேரனுக்கு சாப விமோச்சனம் ஆன தலம். தர்மம் இந்த தலத்திற்கு வந்து நித்திய வாசம் செய்து கொண்டு எம்பெருமானை சேவித்து கொண்டு இருந்தபொழுது அதர்மம் தர்மத்துடன் யுத்தம் செய்து தோற்று ஓடிவிட்டதால் இந்த தலத்திற்கு அதர்ம பிசுனம் என்ற நாமம் உண்டானதாக தல வரலாறு. அடுத்ததாக திருப்பேரை. தென் திருப்பேரை ஆழ்வார் நவதிருப்பதி. ஆழ்வார் திருநகரி சமீபம். மூலவர் மகர நெடுங்குலைத்தாதன் நிகரில் முகில்வண்ணன். வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் குலைக்காதுவள்ளி நாச்சியார் திருப்பேரை நாச்சியார் என 2 தனிக்கோவில் நாச்சியார்கள் உண்டு. தீர்த்தம்
சுக்கிர புஷ்கரணி சங்க தீர்த்தம் விமானம் பத்ர விமானம் பிரதக்ஷம் சுக்கிரன் ஈசா ருத்ரர் பிரம்மா. விசேஷங்கள் இந்த பெரிய ஆலயத்தின் கைங்கரியங்கள் நேரம் தவறாமல் ஒழுங்காக கவனிக்கப்படுகின்றன. திருப்பேரை என்பது தலப்பெயர் என சிலர் கருதுகிறார்கள். லட்சுமியின் பிரார்த்தனைப்படி துர்வாச மகரிஷி பூமி தேவியை லட்சுமியைப் போல் ஆக சவித்ததாகும். பூதேவி துர்வாசர் உபதேசித்த அஷ்டாட்சரத்தை சவித்து கொண்டு தவம் இருந்து ஸ்ரீ பேரை லட்சுமியின் உடல் என்னும் நாமத்தை தரித்து பங்குனி பூர்ணிமையில் தாமிரபரணி தீர்த்தத்தில் தர்ப்பணம் செய்ய முயன்ற பொழுது மகராக்கிருதியான மீன் போல் வடிவமுள்ள 2 குண்டலங்களைக் கண்டு பகவானுக்கு சமர்ப்பிக்க மகர நெடுங்குலைத்தாதன் என்ற திருநாமம் பூண்டதாகவும் பூதேவி ஸ்ரீபேரை நாமத்தை தரித்ததினால் இந்த தலத்திற்கு ஸ்ரீபேரை திருப்பேரை என்ற பெயர் ஏற்பட்டதாக ஐதீகம். வருணன் குருவை அவமானம் செய்த பாவம் நீங்க இங்கு பங்குனி பூர்ணிமையில் பகவான் கிருஷ்ணருக்கு திருமஞ்சனம் செய்து பாப விமோசனம் அடைந்ததாகவும் விதர்ப்ப தேசத்தில் அனாவிருஷ்டி உண்டாக அவ்வூர் அரசன் இங்கு பகவானை ஆராதித்து நாட்டில் மழை பெய்து சுபிட்சம் உண்டானதாக தல வரலாறு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்